கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம இந்த வீடியோ மூலியமாக 2025ஆம் ஆண்டுக்கான புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா கடகராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த கடகராசி அன்பர்களுக்காக இந்த 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்றத நான் ஒரு தெளிவாக உங்களுக்கு விளக்கங்கள் கொடுக்க இருக்கிறேன். அதில் முதலாவதாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆண்டின் தொடக்கத்திலேருந்து மே மாத காலகட்டம் வரலும் ஒரு வகையான பலன்களாகவும், மே மாத காலகட்டத்திலேருந்து டிசம்பர் மாத காலகட்டம் வரலும் ஒரு வகையான பலன்களாக இரண்டாக நான் பிரித்து உங்களுக்கு சொல்ல இருக்கலான்னு பார்க்க இருக்கிறேன். அப்போ முதல் ஆஃப்னு சொல்லக்கூடிய விஷயங்களானது உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த முதல் ஆஃபில் பார்த்தீங்கன்னாக்கா குரு பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கார். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். ராகு கேதுன்னு சொல்லக்கூடிய கிரகம் ராகு பகவான் 9ஆம் இடத்துலையும், கேது பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துலையும் இருக்கார். அப்போ இந்த அமைப்புகளானது உங்களுக்கு எப்படி இருந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உண்மையாலுமே சொல்லப்போனால் இந்த கடகராசி என்பவர்களுக்கு கடந்த ஒரு 2 வருட காலமாகவே ஒரு நிம்மதியற்ற வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருங்கன்னு ஒருபடி ஏறினா 4 படி சறுக்கக்கூடிய அமைப்புகளில் தான் நீங்கள் இருந்துட்டீங்கன்னு சொல்லணும். இதுக்கு காரணம் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் ஒரு காரணம் அப்படின்றீங்க. உண்மையாலுமே கடந்த ஒரு 2.5 வருட காலகட்டமாகவே கடகராசி என்பர்கள் குடும்பத்தில் மன நிம்மதி கிடையாது, மன சந்தோஷம் கிடையாது. எது செய்தாலும் தடைகள், தாமதங்கள், வம்பு வழக்குகள், சட்ட சிக்கல்கள், மன நிம்மதி குறையிறது, பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுறது, கடன்கள் அதிகரிக்கிறது, உற்றார் உறவினரை பகை பாராட்டுறது, செய்யாத குற்றத்துக்கு நம்ம தண்டனைகள் அனுபவிக்கக்கூடிய ஒரு நபர்களாக கடகராசி என்பர்கள் இந்த நொடிபொழுது வரலும் இருந்துட்டு. என்ன காரணம் சார், என்னை புரட்டி அடிச்சிட்டு இருக்கு, நல்லபடியாக தொழில் போயிட்டு இருந்தது, தொழில் எல்லாமே நொடிச்சு போச்சு சார், வாழ்க்கையிலேயே ஒரு இதுக்கு மேலே நம்ம ஏறுவோமா முன்னேறுவோமான்றது ஒரு நிகழ்வுகளே எங்களுக்கே ஒரு சோதனைக்கான ஒரு அமைப்புகளாக இருந்துட்டு இருக்கு. நல்லா தான் சார் போயிட்டு இருந்தது, திடீர்னு ஏதோ ஒரு நிகழ்வுகள் இது மாதிரி தொழில் போயிடுச்சு, வருமானம் குறைஞ்சி போச்சு, குடும்ப அமைப்புகளுமே எங்களுக்கு சாதகமற்ற ஒரு சூழல்கள் இருந்துட்டு இருக்கு, கணவன் மணி உறவுகளும் அந்த அளவுக்கு சிறப்பில்லாமல் இருந்துட்டு இருக்கு. முக்கியமாக கடன்கள் எப்படி தான் வந்ததுன்னே தெரில, கடன் படப்படன்னு கடன் வந்துருச்சு. வண்டி வாகன தடைகளும் சொல்லவே செலவில்லை, கீழே மேலே விழுந்து சிராய்ப்பு காயங்கள், வண்டி வாகன தடைகளும் இருந்துட்டு இருக்கு. குடும்பத்தில் மருத்துவ செலவுகளாகவே ஓடிட்டு இருக்கு. அப்படி மருத்துவ செலவுகள் இருந்தாலும் ஒருத்தர் ஒரு அந்யுன்ய உறவும் பலப்படலை. குடும்பம் ஏதோ தனித்து விடப்பட்ட மாதிரி இருக்கும். அந்த பிள்ளைங்க ஒரு இடத்துல இருக்கோம், நாங்கள் ஒரு இடத்துல இருக்கோம், இது மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அமைப்புகள் இருந்துட்டு இருக்கு. எங்களோட வாழ்க்கையில் இன்னும் ஒரு ஒளிமயமான எதிர்காலமானது இந்த 2025ஆம் ஆண்டில் இருக்கா அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ தொகுப்பை பார்க்கணும் சார் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னாக்கா தெளிவாக சொல்ல வரேங்க. உங்களோட மழை, அதாவது மிகப்பெரிய ஒரு புயல் அடிச்சிருச்சு, இந்த புயல் அடித்து நின்றுடுச்சு, ஆனால் அந்த மழை துளி விழக்கூடிய இந்த ஒரு தூவானன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது இன்னும் விழாத ஒரு அமைப்புல தான் இருந்துட்டு இருக்குதுங்க. இந்த அமைப்புகளானது வருகின்ற 2025 மார்ச் 29ஆம் தேதியோட உங்களை விட்டு விலகி ஓடுதுன்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் உருவாதுங்க. என்ன சார் மார்ச் 29ஆம் தேதி என்ன சார் நடக்க இருக்குன்னா சனி பயிற்சியானது நடக்க இருக்குங்க. அப்ப ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் குடும்பத்தில் பல்வேறுபட்ட கஷ்டத்தை கொடுத்துருப்பார். உண்மையாலுமே ஒரு மனிதனோட வாழ்க்கையில் இப்படிலாம் நான் வாழணுமா, இந்த வாழ்க்கையே வேண்டாம் அப்படின்ற மாதிரியான ஒரு மன அழுத்தத்தையும் விரயத்தையும் கொடுத்துருக்கக்கூடிய சனி பகவான் இந்த 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய இந்த சனி பகவானால குடும்பத்தில் மன நிம்மதியும் மன சந்தோஷமும் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாதுங்க. அதனால மார்ச் மாதம் 29ஆம் தேதி வரலுமே உங்களுக்கு கஷ்ட நஷ்டங்கள் இருக்குதான் செய்யும். இதுக்கு ஒரே பரிகார மட்டும் சொல்ல வரேங்க, விநாயகர் பெருமானுக்கு நல்லெண்ணெய் தீபம் போட்டாலே போதுமானது. ஆனால் அந்த மார்ச் மாதத்துக்கு பிறகு வரக்கூடிய அமைப்புகள் பார்த்தீங்கன்னா எல்லாமே வளர்ச்சிகளாக இருக்கும்ன்றீங்க. ஏன்னா மார்ச் மாதம் 29ஆம் தேதி பிறகு 9ஆம் இடத்துக்கு சனி பகவான் போயிடுவார். அதுக்கு பிறகு குடும்பத்தில் சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும், அழியா சொத்து சேர்க்கையும், வீடு முனை வாசல் வாங்குவது, கட்டுவது, குடிபெயர்றது, குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறது, எது செய்தாலும் அது உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல்கள் ஏற்படுத்தி தருது. தந்தை வழி சொத்து சோகத்தினால் ஆதாயங்கள் ஏற்படுறது, தந்தைக்கும் உங்களுக்கு ஒரு இணக்கமான ஒரு சூழல்கள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் உருவாகிறது. இதெல்லாம் பல்வேறுபட்ட ஒரு யோகங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். அப்போ 9ஆம் இடத்துலேருந்து இந்த சனி பகவான் லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால தொழிலில் நொடிச்சு போயிட்டேன் சார், தொழில் வருமானமே இல்லைன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு உழைக்கிறதுக்கு தான் நேரம் பத்தாது, வருமானங்கள் பல வழியிலேருந்து உங்களுக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருந்துட்டு இருக்குன்றீங்க. அதே போல் 6ஆம் இடத்துக்கு 10ஆம் பார்வையாக குரு பகவான் பார்க்க இருக்கனால தொழிலானது வளர்ச்சி அடையக்கூடிய காலகட்டங்கள். ஒருவேளை இந்த 2025 மார்ச் 29ஆம் தேதி பிறகு அரசு உத்தியோகத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் கண்டிப்பாக உங்கள் அரசாங்க உத்தியோகம் வீட்டின் வாயில் கதவை தட்டக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உருவெடுக்கின்றீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா சமசப்தமாக உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா 3ஆம் இடத்தை பார்க்க உங்களோட இளைய சகோதரத்துக்கு ஏதாவது வெகு நாட்கள் நடக்கப்படாமல் இருந்தாலும் அது இந்த நேர காலகட்டத்தில் உங்களுக்கு நடைபெறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருந்துட்டு இருக்குன்றீங்க. அப்போ இந்த ஆண்டின் தொடக்கத்தில் சனி பகவானால் பல்வேறுபட்ட கஷ்டத்தை மார்ச் மாதம் வரலும் கொஞ்சம் கஷ்டப்பட போகிறீங்க. மார்ச் மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு வளர்ச்சிகளும் ஏற்பட போகுதுன்றீங்க.
அதே வேளையில பார்த்தீங்க அப்படின்னாக்கா குரு பயிற்சியானது நடக்க இருக்குங்க. அப்போ ஆண்டின் தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது ஒரு யோகமான அமைப்புன்னு சொல்லலாம். ஆனால் யோகமான அமைப்பாக இருந்தாலும் அவன் செவ்வாய் நட்சத்திரத்தில் நிற்கிறாருங்க. உங்களுக்கு 6ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி நட்சத்திரம், அந்த கிரகம் இந்த நேரத்தில் நீசம் பெற்று உட்காந்துருக்குங்க. அது அந்த அளவுக்கு வளர்ச்சிகள் இல்லாத ஒரு அமைப்புகளில் தான் நீங்கள் இருந்துட்டு இருக்கின்றீங்க. ஆனால் இந்த குரு பயிற்சியும் உங்களுக்கு வளர்ச்சிகளை தருன்றிருப்பீங்க. ஏன்னா குரு பகவான் 12ஆம் இடத்துக்கு போறாரு. கடகராசி என்பவர்களுக்கு 9ஆம் அதிபதி அல்லவா, அவன் 12ஆம் இடத்துக்கு போகலாமான்னா கண்டிப்பாக போகலான்றிருப்பீங்க. உண்மையாலுமே எனக்கு உழைச்சி எனக்கு நிரந்தரமான வேலை இல்லாமல் தடுமாறுற சார், எனக்குன்ற ஒரு உத்தியோகம் இருந்தால் அந்த குடும்பத்தை நான் ரன் பண்ணுவேன், அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு ஏங்கி காத்துட்டு இருக்கக்கூடிய இந்த கடகராசி அன்பர்களாக இருந்தால் வருகின்ற 2025ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதிக்கு பின்னர் 12ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் அந்நிய தேசம், அந்நிய பயணம், வெளிநாடு, வெளி மாநில தொடர்புகளுக்கான ஒரு வாய்ப்புகள் ஏற்படுத்தி தருன்றீங்க. வேலையே இல்லைன்னு காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு நிரந்தரமான ஒரு வேலை வாய்ப்பு வரக்கூடிய காலகட்டம் உருவாகும். உங்களோட தகுதி அறிந்து உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் உருவாகக்கூடிய காலகட்டம் உருவாகுன்றீங்க. ஏன்னா ஒரு ஜாதகத்தில் 7, 9, 12ஆம் இடங்கள்லாம் அந்நிய தேசம், அந்நிய பயணத்தை குறிக்கக்கூடிய இடங்க, வெளிநாடு, வெளி மாநில தொடர்புகள் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். அதனால குரு பகவான் 12ஆம் இடத்துக்கு வர்றது ஓரளவுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும். அதே போல பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆண்டின் தொடக்கத்திலேயே ஜனவரி மாதத்திலிருந்து அந்த மே மாதம் 14ஆம் தேதிக்குள்ளாரே பார்த்தீங்கன்னா திருமணமாகாத நபர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படக்கூடிய காலகட்டங்களாக உருவாகும். மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு டிசம்பர் மாதத்துக்குள்ள திருமணம் நடைபெறதுக்கான ஒரு காலகட்டங்கள் உருவாகுன்றீங்க. இதை வேணா குறித்து வச்சு பார்த்துங்க. கண்டிப்பாக இந்த திருமண விஷயங்கள் உங்களுக்கு வெகு நாட்கள் நடைபெறாமல் தடுத்து நிறுத்தப்பட்ட திருமணங்கள் கூட ஜனவரி மாதத்திலேருந்து மே மாதம் 14ஆம் தேதிக்குள்ளார திருமணம் இந்த பொண்ணு தான் இந்த பையன்தான்றது நிச்சயம் பண்ணிடுவாங்க. மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு திருமணம் நிச்சயிக்கப்பட்ட திருமணமானது திருமணம் நடைபெறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உருவாகக்கூடிய காலகட்டம் உருவாகுன்றீங்க. அதே போல 12ஆம் இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த குரு பகவானின் பார்வை சுகஸ்தானத்துக்கு பார்க்க இருப்பாருங்க. 4ஆம் இடமான சுகஸ்தானம். அப்போ குழந்தை பேர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், திருமணமாகி குழந்தை பேருக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு குழந்தை பேர் தரிக்கக்கூடிய ஒரு அமைப்புகளும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்புகளாக இருந்துட்டு இருக்கின்றீங்க. அதே போல 12ஆம் இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்க ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்க இருப்பார். அந்த 6ஆம் இடமானது உத்தியோகஸ்தானம்ன்றீங்க. வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களோட வேலை வாய்ப்பு உங்களை தேடி வரது மட்டும் இல்லாமல் கடன்கள் குறையக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகுன்றீங்க. அப்போ கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகும். அதே போல் உங்கள் ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்க இருக்கிறார். 8ஆம் இடமானது நீண்ட ஆயுளை கொடுக்கக்கூடிய இடங்க. அப்போ ஒரு மனிதனோட வாழ்க்கையில் கடந்த 2 வருஷ காலத்தில் கடகராசி என்பவர்கள் ஒரு 60 வயதுக்கு மேற்பட்ட நபர்கள் யாராக இருந்தாலும், சார் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் சார், என்னைக்கு என்னோட உயிர் பிரியுன்னு தெரியல, காலத்தை நோக்கி காத்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது, ஏதாவது நடந்துருமோ அப்படின்ற ஒரு பயம் உண்டாகுது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கடகராசி என்பர்கள் 60 வயதுக்கு மேற்பட்ட நபர்களாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அதாவது மே மாதம் 14ஆம் தேதி வரலும் கடந்துட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஆயுளுக்கு பங்கமே கிடையாது, நீண்ட ஆயுளோடு இருப்பீங்க. அடுத்த 12 வருட காலகட்டத்துக்கு பிறகுதான் இந்த மாதிரியான அமைப்புகள் ஏற்படுத்தி தரும். அதனால் ஆயுள் சம்பந்தமான குறைபாடுகள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. தொழில் வளர்ச்சி, தொழில் மூலமா லாபங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். அதாவது குறிப்பாக சொல்ல வரேங்க, முதல் ஆஃப்ல அதாவது வருகின்ற 2025 மே மாத காலகட்டம் வரலும் எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் தடைகள் இருக்க தான் செய்யும். குடும்பத்தில் கஷ்டம், நஷ்டம், வம்பு, வழக்கு, சண்டை, சச்சரவு, கோர்ட்டு கேஸு, மன நிம்மதி குறையிறது, பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுறது, கடன்கள் அதிகரிக்கிறது, உற்றார் பகைமை பாராட்டு, இந்த மாதிரி பல்வேறுபட்ட கஷ்டங்கள் சந்திக்கக்கூடிய காலகட்டங்களாக தான் இருக்கும். ஆனால் மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா குடும்பத்தில் சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும், அழியா சொத்து சேர்க்கையும், வீடு மனை வாசல் வாங்குவது, கட்டுவது, குடிபெயர்றது, குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறது, இது மாதிரியான சுப நிகழ்வுகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உருவாகுன்றீங்க. அந்த நேர காலங்களில் நீங்கள் எது செய்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், நினைச்சதெல்லாம் சாதனை பண்ணக்கூடிய காலகட்டம் உருவாகும். அதே போல் அந்த ராகு கேது பயிற்சியும் பார்த்தீங்கன்னாக்கா வருகின்ற மே மாதம் 18ஆம் தேதி பிறகு நடக்க இருக்கு. 2ஆம் இடத்துல கேது பகவானும் 8ஆம் இடத்துல ராகு பகவான் வர இருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களோட உடலில் அதாவது செரிமான கோளாறுகள் மட்டும் இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியும். செரிமான பிரச்சனைகளுக்கு என்ன செய்யணும்னாக்கா உங்களுக்கு அந்த ஃபுட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு எப்பொழுதுமே நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய ஃபுட்டை வழக்கமாக சாப்பிட்டுட்டு இருக்கணும். புதுசாக ஏதாவது சாப்பிட்டீங்கன்னா அது அஜீரண கோளாறுகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் இந்த ராகு கேது பயிற்சியில் கேது பகவான் 2ஆம் இடத்துல வர்றது சிறப்பான அமைப்புகள் கிடையாது. இந்த 2025ஆம் ஆண்டு மே மாதத்துக்கு பிறகுதான் உங்களோட வாழ்க்கையிலே ஒரு ஏற்றுமுறை ஒரு நிம்மதியான ஒரு காலகட்டத்தை எதிர்பார்க்க போறீங்க. ஆனால் கேது பகவான் வர்றதுனால நீங்கள் யாருக்கிட்டையும் ஒரு உத்தரவாதம் கொடுத்துடக்கூடாது. இந்த நேரத்தில் இந்த காரியத்தை செய்து முடிச்சிடன்ற போது உத்தரவாதம் மட்டும் கொடுக்கப்படாமல் இருந்தீங்கன்னாக்கா எதிர்காலமானது உங்களுக்கு ஓரளவு சிறப்பாக இருக்கும். 2025ஆம் ஆண்டு மே மாதத்துக்கு பிறகு 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்துக்குள்ள மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியும், கடன் சுமையிலிருந்து மீண்டு வரக்கூடிய காலகட்டங்கள், பிரிந்த சொந்தங்கள் ஒன்று சேரக்கூடிய காலகட்டங்கள், திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகள், குழந்தை பேர் இல்லாத நபர்கள் குழந்தை பேர் வருவது, தொழில் வளர்ச்சி ஏற்படுறது, பொருளாதார அபிவிருத்திகள் ஏற்படுறது, சொந்த பந்தங்கள்லாம் ஒன்று சேரக்கூடிய அமைப்புகள் உருவாகுது, உங்கள் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறது, இது மாதிரியான சுப நிகழ்வுகள் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டங்களாக உருவாகும்.
கண்டிப்பாக தெளிவாக சொல்ல வரேங்க. கடந்த 2 வருஷ காலமாக வாய்ப்புகளே கிடைக்கல கஷ்டப்பட்ட உங்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு முத்தான ஒரு வரம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருந்துட்டு இருக்கு. எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வளர்ச்சி பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள். நன்றி, வணக்கம்.